நம்ம அப்ளிகேஷனை npm run அப்படின்றது npm run அப்படின்றது அப்ளிகேஷன் ரன் பண்றது. இந்த dev அப்படின்றது package.json இருக்கும் அப்படின்றது நேற்று நம்ம பார்த்தோம். இது கொடுத்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா localhost 3000 அப்படின்ற போர்ட், அது ஏதோ வேற ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிட்டு இருக்கு. அது இது ஒரு சாதனம் போல. ஓகே, இப்படி நமக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்க, சோ ஃபேர் நம்மளுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல என்னன்றது தெரியுது. நோட் மாடியூல்ஸ். ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பப்ளிக் சும்மா இந்த சைட் எஸ்இஓக்கு தேவையான இங்க இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் அவன் வச்சிருக்கான் அப்படின்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோர்ஸ் அப்படின்றது மெயின் ஃபோல்டர். இங்க தான் நம்மளுடைய கோடிங் எல்லாம் இருக்கும். கிட்டிக்னு எந்த கோடு போகணும் எந்த கோடு போகக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் இதுதான் சொல்ல போகுது. ESLitன்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள் சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன். யூஸ் பண்ணிட்டு அதை வந்து தேவையில்லாம அப்படியே வச்சிருந்தோம்னா இது மண்டையில தட்டி போடா அப்படிங்க அப்படின்னு சொல்லிடும். index.html அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைலு. ஸோ இது 4 மாசமா இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். பேக்கேஜ் லாக் அப்படின்றது நம்ம package.json இதுல என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் இருக்கோ அதனுடைய ஹிஸ்டரி கிராஃப் எடுத்து வச்சிருக்கிறது தான் இது. ரீட்மி தேவையில்லாத ஃபைலு. ஆக்சுவலி இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகேவா, npm install ஓகேவா. செகண்ட் ஸ்டெப்பு npm run dev இப்படி இருக்கணும். ரீட்மினா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு தேவையான விஷயத்தை, ஏன்னா இது கோடு ஃபுல்லா கிடைச்சிடும், அவங்களுக்கு நோட் மாடியூல்ஸ் மட்டும் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா npm installனு கொடுத்தாங்கன்னா நோட் மாடியூல்ஸ் புதுசாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா npm run dev இந்த அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, இந்த ஒயிட் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்றது ஒயிட் அப்படின்ற பேக்கேஜ். அவன் டிஃபால்ட்டா ஒரு சில கான்ஃபிகரேஷன் வச்சிருப்பான். இப் நமக்கு அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொல்லுது. நெக்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எதுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதை கால் பண்ணுது அப்படின்னா மெயின் அப்படின்றத கால் பண்ணுது. இது நீங்க கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆயிடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இது எல்லாமே புதுசா இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ இம்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா. இந்த இம்போர்ட் அப்படின்றது என்ன, இவங்க எதுக்கு இதெல்லாம் வந்தாங்க ஓகேவா. கிரியேட் ரூட்டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி இது எங்கேயோ பார்த்துருப்பீங்க. இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றது எங்கேயோ பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ரூட் அப்படின்றது எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எங்கேயோ பார்த்துருக்கீங்க அந்த ரூட்டு ஐடி ரூட்னு எங்கிட்ட இருக்கு. ஆடாங்க அங்க கேட்கல பாப்பா. இப்ப நம்ம ஒர்க் பண்ற இதுல எங்கேயாவது ரூட்டை பாத்தீங்களா? ராஜசேகர் தயாளம் காதுல என்ன சொன்னாரு நேத்து நான் அழைத்து சொல்லிட்டு போனேனே, மறந்துட்டீங்க? எல்லாருமே செல்ல குட்டிங்களா நீங்க எல்லாம்? ஏங்க நான் தெளிவா சொன்னேன் டிவைடி ரூட் மட்டும் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா இல்லையா? எவன் சொல்லணும் சொன்னா இல்லையா? நேத்து index.html ரெண்டு லைன் தான் இருக்கு. div id ரூட் நான் அங்க பாருங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது என்ன ஃபைல்ல இருக்கு? சோர்ஸ் ஃபைல்லையா இருக்கு? வெளியே தானே இருக்கு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபைல்ல தான் அந்த div id ரூட் அப்படின்றது இருக்கு ஓகேவா. இந்த ரூட்டை வச்சுதான் என்ன பண்றாங்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா. வேற எந்த கோடுமே கிடையாதுன்னு நினைச்சுக்கோ, எந்த கோடுமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்ன மொத்தமா தூக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த index.html வெறும் ஐடி ரூட் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்தது இவன் எதை கால் பண்றான்னா main.js. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எழுதப்படாத சட்டம் மாதிரி தான். ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் இண்டெக்ஸ் தான் ஓகேவா. கரெக்ட், இண்டெக்ஸ் வந்துடுச்சு. ஆனா இங்க எந்த கோடிங்கும் இல்லையே, எப்படி இங்க வந்து ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த div id ஓகேவா ரூட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடியுமே காணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா லைனும் இதுலதான் இருக்கு. ஸ்பேஸ் இது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஹவு அப்படின்னா இந்த ஐடியை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ரூட் எலமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. கிரியேட் ரூட். ஓகேவா? நீங்க இதுக்கு மேல என்ன விஷயம் கொடுத்தாலும் இந்த ரூட்டு கீழே போய் அப்பெண்ட் ஆகிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இண்டெக்ஸ் ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் ஃபைல். ஓகேவா? அந்த ரூட்டை வச்சுதான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாரி, செட் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் மேலே இம்போர்ட் அப்படின்னா போட்டு வச்சிருக்காங்களே, இது என்னது அப்படின்னு. இம்போர்ட்னா என்னது? ஒரு சிலது இந்த கர்லி பிரேசஸ் போட்டிருக்கு, ஒரு சிலது புள்ளி வச்சிருக்கு, ஒரு சிலது ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபுல்லாக போயிடும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப், இந்த ஆப் ஃபோல்டர் தான் எல்லா கண்டென்ட்டையுமே வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆப் ஃபோல்டர் தான் எல்லா கண்டென்ட்டையுமே வச்சிருக்கு. இந்த div id அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன். இமேஜை எப்படி கால் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதையுமே நான் எடுத்துறேன், எல்லாத்தையுமே எடுத்துறேன். ஒன் ஆர் டூ கிளாஸஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழப்பமே உங்களுக்கு பழகிடும். வெல்கம் அப்படின்னு வச்சிருக்கேன். சரி, இது எப்படி நடக்குது, இது என்ன, இந்த விஷயத்தை எப்படி இந்த இடத்துக்கு கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஓகேவா? நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கிற காம்பனன்ட் பேரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். எப்படி அப்படின்னா மேலேயே போட்டு வச்சிருக்கோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம நார்மலாகவே ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதனுடைய நேம் எழுதிட்டு இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் எடுத்து போட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்றதுடைய எலமெண்ட் பேர் என்ன அப்படின்னா ஜேஎஸ்எக்ஸ். இது நீங்க ரொம்ப டெக்னிக்கலான உள்ள போக தேவையில்ல. லைக் நம்ம குணா பேசுன மாதிரி ரொம்ப இது போகாதீங்க. இது ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இது போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நம்ம HTML லிங்க் பண்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட் இது உங்களுக்கு தெரியும்ல, ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்னா இது ஒரு ஆமாண்ணா என்ன சொல்றது, நம்ம வேலிடேஷன் பண்ணும்போது இப்படிதான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா HTML எடுத்துட்டு வரேன். ஓகேவா? HTML எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல கால் பண்ணா அது கொடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் ஆப்னு கால் பண்ணியிருக்கேன், ஆனா நான் எங்கேயுமே, அதாவது ஆப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன், ஆனா நான் எங்கேயுமே கால் பண்ணல. நார்மலா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கால் பண்ணுவோம். அதாவது நீ போய் அதை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இன்ஸ்டெட் என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு போட்டுருக்கோம். ரிட்டன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு போட்டு இப்ப ரிட்டன் இந்த ஆப் அப்படின்ற மெத்தடு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா h1 இந்த வெல்கம் ரிட்டர்ன் பண்ண போகுது. வெல்கம் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப எந்த ஒரு எரரும் இல்லாம அழகா சமத்தா இருக்கு. இங்க போங்க. அகைன் நான் சொல்றேன், இப்ப நம்ம எழுதுறது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு அதே இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க கேப்ஸ் லெட்டர்ல தான் இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தீங்கன்னா அது கேஸ் சென்சிட்டிவால, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ ஃபங்க்ஷன் நேம் மஸ்ட் பி கேப்ஸ் லெட்டரா தான் இருக்கணும். ஓகேவா? என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றதால இவங்க இனிஷியலா ஆப்னு போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் பண்றாங்க. என்ன ரிட்டர்ன் பண்றாங்கன்னா ஒரு HTML எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றாங்க. சரி, நான் இது என்ன எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தடை எழுதிட்டு அதை கால் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட். ஓகேவா? இந்த காம்பனண்ட்டை நான் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் இது நான் எல்லா இதுக்கும் சொல்றதுதான். இந்த எக்ஸ்போர்ட் வாட்ச், இம்போர்ட்டட் வாட்ச் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இம்போர்ட்டட் வாட்ச் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன மீனிங்? பொதுவாகவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்ன மீனிங் மீனாக்கா? வெளியே. இம்போர்ட்னா வெளியில இருந்து கொடுக்கும். அதேதான்க்கா,
அதே விஷயம் தான். இப்போ நான் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டேன், ஓகேவா? இதுதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஓகேவா? எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். இது ஏதோ ஒரு யூஎஸ்ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யூஎஸ்ஏல இருக்கு. இப்போ மெயின், ஓகேங்களா? இந்த இடத்துக்கு இது இந்தியா, ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா அந்த ஃபைல் நேம் என்னது, app.jsx, ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான் JXX அப்படின்றது எக்ஸ்டென்ஷன், ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் பிளஸ் HTML அப்படின்றது தான் JXX உடைய மீனிங், ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல HTML நீங்க நம்ம பழைய இதில் போய் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஆனால் இங்கே பாசிபிள். ரீசன் என்னன்னா இது ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியில் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காம்போனண்ட்டை எழுதிட்டு அந்த காம்போனண்ட்டை எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், ஆப். இம்போர்ட் ஆப் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவா சொன்னா இம்போர்ட் வாட்ச் ஃப்ரம் usa.jsx அப்படின்னு நான் எழுதுறேன். என்னன்னா இது usa.jsx அப்படின்னா இது ஒரு ஃபைல். இப்போ பாருங்க, நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே சோர்ஸில் போயிட்டு யூஎஸ், ஒரே நிமிஷம் நான் எழுதுறேன், மறந்துடுவேன். ரிட்டர்ன் பண்ணு என்ன அப்படின்னா வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்றேன். ஃபாஸ்ட் ட்ராக் இந்த யூஎஸ்ஏ கேப்ஸ் கொடுத்து பார்ப்போம். யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் உடைய நேம், இதை கால் பண்ணா எனக்கு இந்த வாட்ச் எல்லாமே வரும். இது நீங்க எங்க கால் பண்ணுவீங்க, உனக்கு எங்க வேணுமோ நீ அங்க கால் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்ஏ அப்படின்ற இந்த வாட்ச் எங்க வேணுமோ, இப்போ நான் இது இந்தியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வெல்கம் கீழே வர வைக்க முடியுமா? வெல்கம் கீழே அந்த வாட்ச் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்றேன். எதை அப்படின்னா யூஎஸ்ஏவை ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னா அதனுடைய ஆர்ஜினை கொடுக்கும், usa.jsx அப்படின்னு நான் கொடுக்கும், ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த யூஎஸ்ஏ இப்போ இதுல வாட்ச் அப்படின்றது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை எடுத்துறேன். இப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். அந்த யூஎஸ்ஏவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் அப்படின்னு வந்துச்சா? அதாவது நான் ஒரு பொருளை கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்றதை எங்க வேணும்னாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல யூஸ் பண்ணது main.jsxல யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல என்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு இதுனா, நீங்க எப்பயுமே இந்த index.htmlலையும் main.jsxலையும் நிறைய ஃபைல் வைக்கக்கூடாது, ஓகேவா? இவன் என்ன கேட்பான் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மெயினை லோட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இந்த மெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபைல்னா ஆப் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே ஆப்புக்குள்ளாரதான் நீங்க அந்த நீங்க எழுதுற எல்லா ஃபைல்ஸும் வச்சுக்கிட்டு டேட்டா மேனிபுலேஷன் தான் இந்த இடத்துல தான் பண்ணணும், ஓகேவா? இந்த இடத்துல இந்த ரெண்டு லைன் தான் இருக்கும். இன்னும் போனா இன்னும் ஒரு 2-3 லைன் இந்த ரவுட்டிங்க்குனா வரும்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே app.js தான் பண்ணணும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பண்றது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட், ஓகேவா? அந்த காம்பனன்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், XML அப்படி தான் இருக்கும், ஓகேவா? அதனால தான் JSX அப்படின்றது கொடுக்கும். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும். எழுதிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எதுக்காக டிஃபால்ட்னு கொடுக்குறோம்? ஆனால் அங்கே ஒன்று தான் இருக்கு. டிஃபால்ட் அப்படின்னா இப்போ 10 பேர் இருக்காங்க, அதில் வந்து அபிஷேகை கூப்பிடு, பிரவீனை கூப்பிடு அப்படின்றது ஓகே. அங்கே செல்வா மட்டும்தான் இருக்கான்னும் போது நீ செல்வாவுக்கு ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படின்னா வாடானா அவனே வரப்போறான். 10 பேர் இருக்கும்போது தான் சம் ஐடின்றது மேனிட்டரி. இங்க நமக்கு ஒரு டவுட் வரும், டிஃபால்ட் எதுக்குன்னு அப்படின்னா ஒரு காம்பனன்ட்குள்ளார நீங்க மல்டிபிள் காம்பனன்ட் எழுதலாம்.
டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எழுதுறேன். டம்மின்னு ஒன்று எழுதுறேன்னா எழுதிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டம்மி வாட்ச் அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். இப்போ இதில் எதை கால் பண்ணணும், இவனா இவனா அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ ரெண்டு எழுத்து இருக்குமே, இதில் ரெண்டுத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த காம்பனண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு கீழே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்மி அப்படின்றது இது கீழே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிஃபால்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா எதை கால் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லலை அப்படின்னா ப்ராப்ளம். சொல்லு அஸ்வின். வைக்கலாமே. இப்போ நான் யூஎஸ்ஏன்னு வச்சேனே, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கேன் இந்த மாதிரி? புரியல. இம்போர்ட்ல நான் எங்கடா யூஸ் பண்றேன் டிஃபால்ட்? எக்ஸ்போர்ட்ல நான் எக்ஸ்போர்ட். டேய் இப்போ அதானடா சொன்னேன். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல எதை கால் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டம்மியை கால் பண்ண போறது இல்லை, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டா யாரை கால் பண்ணணும்னா இவனை தான் கால் பண்ணணும். அப்போ ஆனால் இங்கே ஒன்று எழுதி வச்சிருக்கேனே இதனுடைய யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். நான் டம்மின்னு ஒன்று எழுதி வச்சிருக்கேன், இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னா இந்த டம்மி நீ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ ரெண்டு இது இருக்கு அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவ்வளோதான். ஓகே. இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இது உங்களுக்கு புரியுதா? எக்ஸ்போர்ட் அப்படின்றது நீ எந்த காம்பனண்ட் எழுதினாலும் சரி, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல எதை எழுதினாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிடும். எதுக்கு அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன்ல, அந்த பர்பஸ்க்காண்டி நீ என்ன பண்ணணும்னா இது பண்ணிக்கணும். சரிண்ணா, இந்த மாதிரி பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இது ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். ஃப்ளிப்கார்ட். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிறது எல்லாமே ஜீன்ஸு ட்ரௌசர் எல்லாம் போகிறேன். மேலே ஹெட்டர் இருக்கு. இப்போ நான் திரும்பவும் கீழே போகிறேன். கீழே போனீங்கன்னா ஃபூட்டர் இருக்கு. ஓகேவா? மோரில் நோட்டிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் போகிறேன். அகெயின் இந்த ஹெட்டர் இருக்கு. ஓகேவா? கீழே போனீங்கன்னா ஃபூட்டர் இருக்கு. ரெண்டு பேஜ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 24x7 இந்த இடத்துக்கு வா. இப்போ ரெண்டு பேஜ் இருக்கு. நான் உங்ககிட்ட டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா, டாஸ்க்னா பயப்படாதீங்க. இப்போ ஹெட்டர் இருக்கு, ஃபூட்டர் இருக்கு. ஹெட்டர் இருக்கு, ஃபூட்டர் இருக்கு. ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நான் உங்ககிட்ட ரெண்டு பேஜ் பண்ண சொல்றேன். கம்யூனிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் .html, ஹெல்ப் சென்டர் .html அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஹோம் பேஜ் இருக்கணும். கம்யூனிகேஷன் .html அதை கிளிக் பண்ணா இந்த இடத்துக்கு வரணும். ஹெல்ப் சென்டர்னு கிளிக் பண்ணா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? மடன்னு டிஸ்பிளே பிளக்ஸு, கேப்பு இதெல்லாம் கொடுத்து மேலே ரெடி பண்ணுவீங்க. இங்கேயும் அதே தான். டிஸ்பிளே ஃப்ளக்ஸு 2 3 4 5 6 கொடுத்துட்டு 2 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுவீங்க. ஓகே, பிரிச்சுட்டு நடுவில் இந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணிப்பீங்க. அகெயின் இங்கேயும் அதே தான் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த ரெண்டு செக்ஷனும் ரிப்பீட் ஆகும். கீழே இந்த ரெண்டு செக்ஷன் ரிப்பீட் ஆகும். நடுவில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் மாறும். ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா சேம் ரிப்பீட்டட் கோடு ரெண்டு ஃபைல்லையுமே இருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா மேலே இருக்கிறது வேணும் அப்படின்னா நான் அப்புறம் என்ன காமனாக எழுத முடியும். கரெக்டா? கம்யூனிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் .html இந்த ரெண்டு கோடும் இருக்கும். செக்ஷன் போட்டு ப்ரீ ஹெட்டர், ஹெட்டர் ஒன்று இருக்கும். செக்ஷன் போட்டு ஃபூட்டர், போஸ்ட் ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்கும். 4 இது இருக்கும். இதையே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இது ரெண்டுத்துக்கும் போடுவீங்க. அப்போ கோடு ரிப்பீட் ஆகும். கோடு ரிப்பீட் ஆகும். அப்போ ஆனால் தானே எனக்கு இந்த டிசைன் வரும். ஆமாம். இப்போ இதுவே நீங்கள் இந்த JSXல பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கோட் பண்ணிட்டா போதும். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். header.jsx, post header, free footer, footer.jsx 4 ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் எந்த இடத்துக்கு வேணுமோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
அப்ப நம்ம கோடை ரிப்பீட்டடா எழுதுறது ஸ்டாப் ஆயிடும். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.